புரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கிடுச்சு. திமுக கூட்டணியில இப்போ வரைக்கும் தொகுதி பங்கீடு இன்னும் முழுமை பெறல. யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதுல இன்னும் அவங்க அந்த பேச்சுவார்த்தையை முடிவு கொண்டு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடுலாம் முடிச்சுட்டு பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டாங்க. குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அக்கட்சியினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி கடந்த 25ஆம் தேதி அறிவிச்சிட்டாரு. அதுல முக்கிய நிர்வாகிகள், அதாவது அதிமுக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது கடந்த 25ஆம் தேதி. அந்த 23 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியல பெரிய அளவுல சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அது விஷயங்களுடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில போட்டிடுறாரு. வேப்பனஹள்ளியில KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூர்ல SP வேலுமணி அவரோட சொந்த தொகுதி, குமாரபாளையத்துல தங்கமணி அவரோட சொந்த தொகுதி, ராயபுரத்துல D ஜெயக்குமார் அவர் ஏற்கனவே அங்கே பல முறை MLA-வா இருந்தவர், கடந்த தேர்தலில் தோல்வியுற்றாரு. தற்போது மீண்டும் அது எப்படியாவது MLA சீட்டை ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த வேட்கையோட அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்க நம்மளால பார்க்க முடியுது. மயிலத்துல இந்த வாட்டி CV சண்முகம் போட்டிடுறாரு. கடந்த முறை விழுப்புரத்துல போட்டியிட்டு தோற்றுட்டாரு. அதை தொடர்ந்து தற்போது அவர் தன்னோட சொந்த தொகுதியான மயிலத்துக்கு மறுபடியும் திரும்பி இருக்காரு. மதுரை மேற்குல செல்லூர் ராஜு, பாலக்கோட்ல KP அன்பழகன், நன்னிலத்துல KR காமராஜ், வேதாரண்யத்துல OS மணியன், விராலிமலையில C விஜயபாஸ்கர், இது எல்லாமே அவங்களுடைய சொந்த தொகுதிகள் தான். இதுல பெரிய அளவுல எந்த சர்ப்ரைஸும் கிடையாது நம்மளுக்கு. இதே போல கடம்பூர் ராஜு, உதயகுமார், KT ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், அகிரி கிருஷ்ணமூர்த்தி, VV ராஜன் செல்லப்பா, KC கருப்பண்ணன், KC வீரமணி, MR விஜயபாஸ்கர், தாமரை S ராஜேந்திரன், அரியலூர், இப்படி அந்த 23 பேர் அடங்கிய அந்த வேட்பாளர் பட்டியல் கடந்த 25ஆம் தேதி வெளியானது. அதைத் தொடர்ந்து இன்று 127 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகிருக்கு. இதுலயுமே பெரிய அளவுல எந்த சர்ப்ரைஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் MLA-க்கள் கடந்த 23 பேர்ல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் MLA-க்கள் மற்றும் இப்போது வெளியிடப்பட்டிருக்க 120 பேர்ல அந்த சிட்டிங் MLA-க்கள் சேர்த்து பார்த்தோம்னா மொத்தம் 46 தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு 46 பேருக்கு இந்த வாய்ப்பு என்பது மறுபடியும் வழங்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா 17 பெண்கள் இந்த 150 பேர் பட்டியல்ல 17 பேர் பெண்களா இருக்காங்க. இந்த 17 பெண்கள்ல ஒரு வேட்பாளர் ஒரு பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்காங்க. அவங்க யாருன்னா டாக்டர் M லீமா ரோஸ் அவர்கள். அதிமுகல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னை இணைத்துக் கொண்டவங்க. அவர்களுக்கு உடனடியாக கழக அதிமுகவினுடைய மகளிர் அணி இணை செயலராக பதவி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போதைய தேர்தலில் லால்குடி தொகுதியில அவங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இந்த லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவினுடைய பாரம்பரியமான தொகுதி, திமுக கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1962 காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் திமுக தனது முதல் சட்டமன்ற தேர்தலையே அந்த தொகுதியில ஜெயிச்சது திமுக வேட்பாளர் அன்பில் தர்மலிங்கம். அதைத் தொடர்ந்து 67 நடந்த சட்டமன்ற தேர்தலையே திமுக முதல் முறையாக ஆட்சி பிடிச்ச அந்த தேர்தலையுமே T நடராஜன் தான் அந்த தொகுதியில ஜெயிக்கிறாரு, திமுக வேட்பாளர். அதைத் தொடர்ந்து 1971 வருஷம் அந்த தேர்தலையுமே VN முத்தமிழ் செல்வன் திமுக சேர்ந்த அந்த கேண்டிடேட் தான் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 1977 எம்ஜிஆர் அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து இல்லையா, பொது தேர்தல் முதல் முறையாக போட்டியிட்டு ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அதிமுக வேட்பாளர் KN சண்முகம் ஜெயிக்கிறார். ஆனா அது தொடர்ந்து நடந்த 1980 நடந்த அடுத்த தேர்தலையே திமுக வேட்பாளர் அன்பில் தர்மலிங்கம் மறுபடியும் அங்க போட்டியிட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த பல தேர்தல்கள்ல அங்க திமுக தான் அதிகமா ஜெயிச்சிருக்கு. அதிமுக அதுக்கப்புறம் பெரிய அளவில் அங்க ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. அது என்னன்னா 1984 மறுபடியும் அன்பில் தர்மலிங்கம் ஜெயிக்கிறாரு. 1989 அதாவது திருச்சியினுடைய திமுகவினுடைய மிக முக்கிய ஒரு பிரமுகராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் திரு K நேரு அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்ட அந்த சட்டமன்ற தேர்தல் 1989ஆம் ஆண்டு லால்குடி தான் போட்டியிட்டு அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 1991 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த லோகாம்பால்ட்ட K நேரு தோக்குறாரு, லோகாம்பால் ஜெயிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் DMK சார்பில் போட்டியிட்டு K நேரு மறுபடியும் வெற்றி பெறாரு. 2001 வருஷம் அதிமுக சார்பில் SN பாலன் அப்படிங்கிறவர் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் 2006 இருந்து தற்போது 2021 வரைக்கும் தற்போதைய சிட்டிங் MLA சவுந்தரபாண்டியன் தான் கடந்த 4 சட்டமன்ற தேர்தலில் லால்குடியில ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. 2006லயும் அவர் தான் ஜெயிக்கிறாரு, 2011லயும் அவர் தான் ஜெயிக்கிறாரு, 2016லயும் அவர் தான் ஜெயிக்கிறாரு, 2021லயும் திமுக சேர்ந்த சவுந்தரபாண்டியன் தான் ஜெயிச்சு தற்போது MLA-வா இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த தொகுதி திமுக கையில தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் லீமா ரோஸ் அங்க களமிறக்கப்பட்டிருக்கார் அதிமுக சார்பில். இது ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட்டாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா லீமா ரோஸ் அவர்களும் எப்படியாவது பணத்தை இறைத்தாவது அங்கே ஜெயிச்சு ஆகணுன்ற அந்த ஒரு முடிவில் களமிறக்கப்பட்டதா நிறைய தகவல்கள் தெரிவிக்குது. இதே போல அதிமுகவில் தற்போது வெளியாகிருக்கக்கூடிய அந்த 127 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு சிலருக்கு மட்டுமே
புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அதிமுக சார்பாக ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் மறுபடியும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கதா இந்த பட்டியல் வந்து நமக்கு சொல்லுது. ஆனால் ஒரு சில ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு. கடந்த தேர்தலில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட்ட சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தற்போது தாம்பரம் தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காரு செங்கல்பட்டு மாவட்டத்தில். செங்கல்பட்டில் ஏற்கனவே நின்று தோல்வியுற்ற திரு கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் மறுபடியும் அந்த தொகுதியில் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. மதுராந்தகத்தில் அதிமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் அவர்கள் மறுபடியும் அந்த தொகுதியில இருந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அரக்கோணம் தொகுதியில இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரவி அவர்களுக்கும் மறுபடியும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஓரளவுக்கு அதிமுக அதிகமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க தொகுதிகளாகவே பார்க்கப்படுறதுனால அவங்களுக்கு மறுபடியும் அந்த சீட்டுன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதுல முக்கியமான இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுபவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவால் களமிறக்கப்பட்டிருக்க விபி பிரபு. அது கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக தற்போது இருக்காரு. இவரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நெருங்கிய உறவினர். இவருக்கு தற்போது இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர் டிவிகே சார்பில் நிக்க போற செங்கோட்டையன். ஏன்னா செங்கோட்டையன் ஒரு ரைவல் போர்ஸா மாறி அதிமுக வெளியே போய் டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொகுதியை எப்படியாவது அதிமுக கண்டிப்பா கைப்பற்றி ஆகணுன்ற ஒரு வெளியில், அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு யாரு வந்து தலைவர், நானா இல்லை செங்கோட்டையனான்ற அப்படிங்கிற ஒரு போட்டியில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறி வச்சு இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவே சொல்லப்படுது. அதிமுக கண்டிப்பா எந்த தொகுதியில ஈரோடு மாவட்டத்தை ஜெயிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்னே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது விபி பிரபு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய உறவினர் இருக்கக்கூடிய அவரு தற்போது அங்க களமிறக்கப்பட்டிருக்காரு வேட்பாளரா. இதனால ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிடுச்சு. டிவிகே சார்பில் வெளியிடப்படக்கூடிய அந்த பட்டியலில் செங்கோட்டையன் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும் பொழுது இந்த தொகுதி இன்னும் டஃபா வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதிமுக யாரு செங்கோட்டையுடைய எதிரி, யார் அவங்கள வந்து போட்டியிட போறா அப்படின்றத ரொம்ப ஓப்பனா அறிவிச்சுட்டு ரொம்ப டேரிங்காக அந்த தொகுதி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகி உள்ளே இறங்கிட்டாங்க. இதை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பெரும்பாலானோருக்கு. அங்கே உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன் நிறைய பேருக்கு அங்கே சிட்டிங் எம்எல்ஏஸ் மற்றும் ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் தோற்றவர்களுக்கு தான் வந்து மறுபடியும் அந்த வாய்ப்புன்றது வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மயிலாப்பூரில் தொடங்கிட்டாரு. அவர் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க, 3 கேஸ் சிலிண்டர் தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க, உதவித்தொகை அதாவது மகளிர் உரிமை தொகை 2000 வழங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்து அவங்களும் தங்களுடைய தேர்தலை வந்து சந்திப்பதற்கான அந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. மறுபக்கம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடுகள் ஓரிரு நாட்கள்ல முடிவடைந்து, அது இன்றைக்கே அது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்று இரவுக்குள்ளாக அது முடிஞ்சு அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டுரும் அப்படின்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட செய்தியாளர்கள் அறிவாலயம் வாசல்ல காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. தற்போது நான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் இந்த நேரம் வரை அந்த பட்டியல் வந்து வெளியே வரல. இனிமேல் இந்த இரவுக்குள்ளாக இன்று இரவுக்குள் வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய தொகுதி பட்டியலும் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விடும். அது எப்படி இருக்க போது அந்த வேட்பாளர் பட்டியல்ன்றது ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இந்த முறை திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அமைச்சர்கள் அந்த தொகுதிகளை உழைச்சி அந்த மாவட்டம் முழுவதும் எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெற்று எடுத்து வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்திருக்காரு. அதனால இந்த உள்ளடி வேலை பார்க்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறது, இந்த விஷயம் இல்லாம கட்சியோட வெற்றிக்காக பாடுபடுங்கன்ற ஒரு மெசேஜை கொடுத்துட்டு தான் அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாரு. 2ஆம் தேதி திருவாரூர்ல இருந்து அவருடைய பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்காரு மு க ஸ்டாலின். அதை தொடர்ந்து அடுத்த 21 நாட்கள், அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்கு குளத்தூர்ல அவர் திருவாரூர்ல தொடங்கி குளத்தூர்ல ஒரு பிரச்சாரத்தை வந்து முடிப்பதற்கான அந்த பயண திட்டத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் ஜுரம் ரொம்பவே பற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியலும் மறுபடியும் சீக்கிரம் வந்துடும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே என்டிகே அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சுட்டு சீமான் அவர்கள் தொடர் பிரச்சாரத்துல வந்து இயங்கிட்டு இருக்காரு. திருத்தணியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு முருகன் பாடலோடு ஆரம்பிச்சு அவரும் தன்னுடைய தீவிரமான களப்பணியில ஈடுபட்டு இருக்காரு. ஸோ தேர்தல் ரொம்ப விறுவிறுவா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சசிகலா மற்றும் ராமதாஸ் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலும் விரைவில் வெளியாகும் என்ற அறிவிப்பு வந்திருக்கு. ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. இன்னொரு கூட்டணி பார்த்தீங்கன்னா
தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வந்து தமிழ் தேசிய இயக்கத்தோடு சேர்ந்து தனியா ஒரு போட்டியிடுவதற்கான சூழலும் இங்க இருக்கின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லுது. ஏன்னா அவங்களோட ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த தகவலை அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வந்து கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியும் சேர்ந்த கிருஷ்ணசாமி, அவரும் ஒரு 70 தொகுதியில தனியா வேட்பாளர் நிறுத்த போறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இப்படி தேர்தல் களம் பயங்கர மும்முரமா இயங்கிட்டு இருக்கிற சூழல்ல தற்போது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன். அதாவது ஜி.கே. வாசனுக்கு அதிமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்ட அந்த 5 தொகுதிகள் அப்படிங்கிறது ஜெயிக்கவே முடியாத 5 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுவும் தாமரை சின்னத்துல போய் அவர் போட்டியிட போறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இந்த சூழல்ல இன்னைக்கு 12 மணிக்கு அவரு தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சுட்டு ப்ரோவோக் நியூஸுக்கு அவர் கொடுத்த பிரத்யேக பேட்டியில கூட எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல. வேட்பாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த தேர்தல ரொம்ப ஹேப்பியா வந்து எதிர்கொள்ள போறோம். அமைச்சர்கள் மீதுலாம் நெறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதிருப்திகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கையோட இந்த தேர்தலை சந்திக்க போறோம்ன்ற வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காரு. ஈரோடு மேற்குல வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கவர் யுவராஜா. அதே போல ராணிப்பேட்டையில கார்த்திகேயன் அப்படின்றவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு ஜி.கே. வாசன். ஒட்டன்சத்திரத்துல விடியல் சேகர், கும்பகோணத்துல எம்.ஆர்.கே. அசோக்குமார், கிள்ளியூர்ல நவீன் சைமன் அப்படிங்கிற 5 வேட்பாளர்களை அவர் களமிறக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில மற்றொரு கட்சியா இருக்கக்கூடிய ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தவங்களுக்கு பல்லாவரம் மற்றும் குன்னம், அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. பல்லாவரத்துல வெங்கடேசன் அப்படிங்கிறவர் நிறுத்துறாங்க. குன்னத்துல சரண்யா அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமா, ரொம்ப ஒரு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. திமுக வேட்பாளர் பட்டியல், திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்த பிறகு அது இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.